தயிர் குழம்பு அப்பத்தா ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சதும் வடகம் சிறிதளவு நீல வாக்கில் நறுக்கினோம் 3 பச்சை மிளகாய், 3 காஞ்ச மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்ச பிறகு தயிர் குழம்பு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் கடலை எண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். சிறிதளவு பெருங்காயம், சிறிதளவு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டு தயிர் குழம்பு செய்யும்போது நம்ம கொஞ்சமாக வெங்காயம் நிறைய சேர்க்கக்கூடாது. சிறிதளவு வெங்காயத்தை சேர்த்து நிறையவும் வதக்க விடாமல் கொஞ்சம் நேரம் வதங்கினா போதுமானது. வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளார ஒரு பீஸு முருங்கைக்காயும் சேர்த்து மூடி வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சிறிதளவு சீரகம், ஒரு துண்டு இஞ்சி, 6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாயை உடச்சி சேர்க்கணும். அப்போ தான் மிக்சியில் உள்ள பிளேடில் சிக்காமல் இருக்கும். சிறிதளவு ஊற வச்ச துவரம்பருப்பு, சிறிதளவு ஊற வச்ச கடலைப்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா ஊற வச்சுக்கலாம். அதோட 2 பீஸ் தேங்காய் பத்தை, கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து குறைன்னு அரைக்கணும். கல் உப்பு சேர்த்து அரைக்கும்போது சீக்கிரமாக அரைப்பட்டுடும். குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். கொதித்த பிறகு 1/4 லிட்டர் தயிரை கரண்டியில் நல்லா அடித்து வச்சுக்கணும். கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்துட்டு தயிரையும் சேர்த்து கேஸை நிறுத்திடணும். அடுப்பை அணைச்சிட்ட பிறகு எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்து விட்டு சிறிதளவு மிளகு தூளையும் தூவி இறக்கினா தயிர் குழம்பு ரெடி.